அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பயணமாகும் ஜனாதிபதி அனுர. ஊழலுக்கு எதிராக முழு அமைப்பையும் மாற்றுவேன், ஜனாதிபதி இடித்துரைப்பு. இலங்கையின் 2 முன்னாள் அதிகாரிகளுக்கு தடை விதித்த அமெரிக்கா. வங்கிக் கணக்கை ஊடுருவி 40 லட்சம் மோசடி, மக்களே அவதானம். தப்பியோடிய கார் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. யாழில் அச்சத்தை ஏற்படுத்தும் திடீர் காய்ச்சல், 3 நாட்களில் 4 உயிரிழப்பு. வடக்கு கிழக்கில் கனமழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. அத்துமீறிய அர்ஜுனா எம்பி, விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார். யாழில் எரிந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. சார்ஜென்ட் உதட்டை காயப்படுத்திய கான்ஸ்டபிள். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு செல்லவுள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று இதனை தெரிவித்துள்ளார். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருக்கும் ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணையின்படி தனது நிர்வாகத்தின் முழு அமைப்பையும் மாற்றி இலங்கையை ஆரோக்கியமான நாடாக மாற்றுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தின் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இதன்படி பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியினால் சில நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி 2021ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் 69 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு 40 வழக்குகள் மீளப்பெறப்பட்டுள்ளதாகவும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 2022ஆம் ஆண்டு 89 வழக்குகளை தாக்கல் செய்து 45 வழக்குகளை மீளப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்படுவதற்கான காரணங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கணிசமான ஊழலில் ஈடுபட்டமைக்காக இலங்கையின் 2 முன்னாள் அதிகாரிகள் மீது அமெரிக்கா தடைகளையும் விசா கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன அதிக விலைக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதை உறுதிப்படுத்த லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க இலங்கை விமானப்படைக்கு மிக் ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடி திட்டத்தை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரிவு 7031(c)யின் கீழ் குறித்த இருவர் மற்றும் அவர்களது உடனடி குடும்ப உறுப்பினர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுத்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கபில சந்திரசேன கணிசமான ஊழலில் ஈடுபட்டதாக ராஜாங்க திணைக்களம் பகிரங்கமாக பெயரிடுகிறது. இலங்கைக்கு ஏர்பஸ் விமானங்களை சந்தை விலைக்கு மேல் கொள்வனவு செய்வதை உறுதி செய்வதற்காக ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக பதவி வகித்த போது சந்திரசேன லஞ்சம் பெற்றார். அதே நேரம் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவரான உதயங்க வீரதுங்கவை ராஜாங்க திணைக்களம் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளது. வீரதுங்க இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்வதை உள்ளடக்கிய ஊழல் திட்டத்தினால் திட்டமிடப்பட்டு தனிப்பட்ட முறையில் பயனடைந்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நுகேகுடை பகுதியில் உள்ள ஒருவரின் வங்கிக் கணக்குகள் ஊடுருவி அதிலிருந்து 40 லட்சம் ரூபாவை மோசடி செய்த சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தெளின கமக்கே நேற்று உத்தரவிட்டார். நுகேகுட திலகரட்ன மாவட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற விசாரணை பிரிவுக்கு அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார்.
சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய விசாரணை அதிகாரிகள் முறைப்பாட்டாளர் காணி விற்பனைக்காக இணையத்தில் விளம்பரம் செய்ததாகவும் அதனை கொள்வனவு செய்யும் போர்வையில் சந்தேக நபர் முறைப்பாட்டாளரின் கணக்கு இலக்கங்களை பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். முறைப்பாட்டாளரின் கணக்கு இலக்கங்களை பெற்றுக்கொண்ட சந்தேக நபர் அவரின் வங்கிக் கணக்குக்குள் நுழைந்து 40 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். அதேவேளை சந்தேக நபர் தனக்கு நெருக்கமான மற்றொரு குழுவினருடன் இணைந்து இந்த மோசடி சம்பவத்தை செய்து மோசடியாக படம் பெறப்பட்டு சந்தேக நபரின் 5 வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வீதியில் பயணித்த நபர் ஒருவரை மோதி தப்பி செல்ல முயன்ற கார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடுவளை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடுவளை கேவாகம பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நபர் ஒருவரை காரில் மோதி கொலை செய்வதற்கு முயற்சிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த காரை நிறுத்துமாறு காரின் சாரதிக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதன்போது காரில் பயணித்த சந்தேக நபர்கள் போலீஸ் உத்தரவையும் மீறி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றதால் போலீசார் கார் மீது 2 தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். ஆனாலும் சந்தேக நபர்கள் காரை நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த 3 நாட்களில் 4 உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். காய்ச்சல், இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரத்தின்மை அடைந்து உயிரிழந்துள்ளனர். இவர்களில் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் இவர்களின் உயிரிழப்புக்கு எலிக்காய்ச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தாசாஸ்தியமூர்த்தியினால் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக வைத்தியர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதற்கமைய அர்ஜுனா எம்பிக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவர் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரணவாய் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் சங்கரன் தோட்டம் கரணவாய் தெற்கைச் சேர்ந்த சிவகுரு சிவபூங்கா வயது 48 என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் 2 சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ள நிலையில் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பனங்காணியொன்றில் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உயர்தர பரீட்சைகளுக்கான கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மதுபோதையில் வந்து போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரை தாக்கிய சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. ஆம்பலிப்பட்டிய ஜனாதிபதி பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் ஆம்பலிப்பட்டிய போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் சார்ஜென்ட் மேலுதடு காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.